தற்போதைய அண்மை தகவல். சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதி கட்டுவதற்கு தடை விதிக்க கோரிய வழக்கானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விடுதி கட்டும் பணிக்கு தடை கோரி மாணவர் நவீன் தாக்கல் செய்த பொதுநல மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை தகவலாக பார்க்கிறோம். தேவையற்ற மனுவை தாக்கல் செய்த மாணவர் நவீனுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தோழி விடுதிக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்தது தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வு. தற்போதைய அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதி கட்டுவதற்கு தடை விதிக்க கோரிய வழக்கானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விடுதி கட்டும் பணிக்கு தடை கோரி மாணவர் நவீன் தாக்கல் செய்த பொதுநல மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்ஜி, விவரம். சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள ராமானுஜம் கணித ஆராய்ச்சி நிறுவனத்தில் பின்புறத்துல மாணவர்கள் விடுதி அமைந்துள்ள இடத்துல பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதி கட்டப்பட்டும் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில விடுதி கட்டும் பணிக்கு தடை விதிக்க கோரி பல்கலைக்கழக முதுகலை மாணவர் மகிழ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல ஒன்று தாக்கல் செய்துள்ளார்கள். அதுல விடுதி கட்டுமான பணி காரணமாக மாணவர்கள் பாதிப்பு ஏற்படும் என்று அந்த மனுவில தெரிவித்திருக்காங்க. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு இது போன்ற தேவையற்ற மனுக்களை தாக்கல் செய்வதை கைவிட்டு சம்பந்தப்பட்ட மாணவர் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இதை பொதுநல வழக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது பொதுநல வழக்காக இல்லை என்று கூறி அந்த மாணவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து அந்த மாணவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரப்பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராம்ஜி.